ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இது நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஈஸிப்பா. இப்போ பாரு அது எப்படின்னு நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இந்த சம் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஏதாவது கேன்சல் பண்ற மாதிரி இருந்தா கேன்சல் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கவனிங்க. 2 டேபிள்ல 2 1 டைம், 18 9 டைம்ஸ். இப்போ இந்த எம் இருக்குல்ல, எம்ல 3 3 இருக்கு, 3 எம் இருக்கு இல்லையா? ஸோ 3 எம், இங்க 4 எம் இருக்குல்ல, ஸோ அதனால 3 எம் போயிடுச்சுன்னா மிச்சம் 1 எம் தானே இருக்கும். இப்படி கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத எழுதுங்க. இங்க நீங்க ஒரு நம்பர் போடணும். இங்க ஒரு நம்பர் போடணும். ஓகேவா? இப்போ இப்படி சம் இருக்கு. இப்போ உங்களோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா, ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் சேமா இருக்கணும். இவ்வளவுதான் அல்டிமேட் எய்ம். ஓகே ரைட். இப்போ நல்லா கவனிப்பா. இங்க எம் இருக்கா, இங்கேயும் எம் இருக்கு. ஸோ எம் பத்தி எனக்கு கவலை இல்லை. இங்க ஒரு 9 இருக்கு, பட் இந்த இடத்துல 9ஏ இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 9 போட்டுப்பேன். ஆமாவா? சரி ஓகே. இப்போ நல்லா கவனி. இங்க எனக்கு n to the power 5 இருக்கு. இது வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, அதாவது டிவிஷனுக்கு மேல இருக்கு. இங்க எனக்கு n to the power 3 இருக்கு, அது டினாமினேட்டர்ல இருக்கு, அதாவது டிவிஷனுக்கு கீழே இருக்கு. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இதே ஸ்டெப்பை நான் இங்க எழுதுறேன். இங்க என்ன போடுறதுனே எனக்கு தெரியல. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். கீழே n to the power 3 இருக்கா? வேற எதை பத்தி யோசிக்காதீங்க, இந்த எண்ணை மட்டும் பாருங்க. ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் n to the power 5 இருக்கா? இதை மட்டும் போடுங்க, வெயிட் பண்ணுங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. டிவிஷன்ல இருக்கிற n to the power 3 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ல போகும். ஆமாவா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி இருந்ததுன்னா இங்கேயும் n இங்கேயும் n ஒரு தடவை போட்டுக்குங்க. மேலே இருக்க பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ n to the power 8. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம், நான் யோசிக்காம போடுங்க, n to the power 8. அவ்வளோதான். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல n to the power 8, செகண்ட் இருக்கிறதுல 9. அவ்வளோதான் இப்போ ஆன்சர். இது புரியுதா? பொறுமையா போடுங்க, பொறுமையா இந்த ஸ்டெப்பை போடுங்க. சரி, நான் இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? இது இது ஓகே அப்படின்னா பாருங்க, இல்லைன்னா இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இது ஓகேனா நீங்க வீடியோ ஸ்கிப் இது பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் வேணும்னாலும் மெத்தட் பாருங்க. ஒன்றும் இல்லைப்பா, அதே தான் வழக்கம் போல ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்றதெல்லாம் பண்ணி விட்டுருங்க. சரியா? மிச்சம் இருக்கிறத எடுத்து எழுதுங்க. 9m, இங்க நீங்க ஒரு நம்பர் போடணும். இங்க n³ இஸ் ஈக்குவல் டு, இங்க நீங்க ஒரு நம்பர் போடணும், n to the power 5. இப்படி இருக்கா? ஆமாவா? ஒன்றும் இல்லை, நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த n³ இருக்குல்ல, இதை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன வரும்? டிவிஷன்ல இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ல வருமா? ஸோ இப்போ சேம் அதே தான், சேம் அதே ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. இங்கே போடுறேன், 9m இஸ் ஈக்குவல் டு m அப்படியே போட்டுக்குங்க. n 2 தடவை இருக்கு, ஒன்னே தான் இருக்கு. ஸோ n ஒரு தடவை போட்டுட்டு மேலே இருக்கிற பவர்ஸை ஆட் பண்ணிக்கங்க. 5 + 3 8. ஓகே, இப்போ பாருங்க, இந்த சைடு 9 இருக்கு, இங்க 9 இல்லை. ஸோ அதனால 9 போட்டுக்குங்க. இங்க m இருக்கு, இங்கேயும் m இருக்கு. இங்க n to the power 8 இருக்கு, இங்க n to the power 8. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்பேஸ்ல உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்து சிக்கியிருக்கு? n to the power 8 சிக்கியிருக்கு. செகண்ட் இருக்கிற ஸ்பேஸ்ல என்ன சிக்கியிருக்கு? 9 சிக்கியிருக்கு. ஸோ இந்த மெத்தட்லையும் போடலாம், அந்த மெத்தட்லையும் போடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.